பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் அவனது இறுதி தூதர் அன்னலம் பெருமானர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் மீதும், தாபீன்கள் தபதாபீன்கள் மீதும், குறிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீதே கடமையாக்கியுள்ள ஜும்மாவை அவனுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில் நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இந்த உலகில் முஸ்லிம்களாக வாழ்கிற நமக்கு இந்த உலக வாழ்வை பற்றி நபிகளார் அழகாக சொன்னார்கள். இந்த உலகில் நீங்கள் வாழுகிற பொழுது ஒரு பயணியை போல் வாழுங்கள், அல்லது ஒரு வழிபோக்கரை போல் வாழுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு பயணி ஒரு வழிபோக்கன் என்றால், ஒருவர் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு பயணம் செய்கிற பொழுது அவர் தன்னுடைய பயணத்திற்கு ஏற்றவாறு பொருட்களை எடுத்து செல்வார். 2 நாள் பயணமாக செல்கிறார் என்றால் அதற்கு ஏற்ற பொருட்களை எடுத்து செல்வார். 2 மாத பயணம் என்றால் அதற்கு ஏற்றவாறு பொருட்களை எடுத்து செல்வார். 2 ஆண்டுகள் வெளிநாட்டு வாழ்க்கை பயணம் என்றால் அதற்கு ஏற்றால் போல பொருட்களை எடுத்து செல்வார். இப்படி தன்னுடைய பயணத்திற்கு ஏற்றவாறு மனிதன் தன்னுடைய லக்கேஜை பேக் பண்ணி பொருட்களை எடுத்து செல்வது வழக்கம். 2 ஆண்டுகள் பயணத்திற்கு 2 நாட்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்து சென்றால் மற்ற நாட்கள் அவன் அந்த பொருட்கள் இல்லாமல் அல்லதிப்பட வேண்டும். இது யதார்த்தம்தான். அதனால தான் நம்ம பயணத்திற்கு பயண திட்டங்களை அமைக்கிற பொழுதே அதற்கான லக்கேஜை தகுந்தவாறு முன்னாரே திட்டமிட்டு பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு செல்வது அந்த பயணத்தின் சிரமத்திலிருந்து நம்மை குறைக்கும். இப்பொழுது இந்த உலக வாழ்வை பற்றி நபிகளார் சொல்லுகிற பொழுது இது ஒரு பயணத்திற்கான பயணியை போல் வாழ்வதற்கான வாழ்க்கை என்றார்கள். பயணம் என்றால் இது எதை நோக்கிய பயணம்? நம்முடைய மரணத்திற்கு பிறகு மறுமை என்ற அந்த வாழ்க்கையை நோக்கிய பயணம். மறுமை என்ற அந்த வாழ்க்கையில் சொர்க்கத்தை அடைய வேண்டும், சொர்க்கத்திற்குரியவர்களாக ஆக வேண்டும் என்பதை நோக்கி இந்த உலகில் முஸ்லிம்களாக மூமின்களாக திருமறை குர்ஆனை இறை வேதமாக, நபிகளாரை இறை தூதராக, எல்லாமல்ல ஏக இறைவனாகிய அல்லாஹுவை மட்டுமே ஏற்றுக்கொண்ட ஒரு மூமின் இந்த உலகின் பயணத்தை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது என்றால், இந்த உலக வாழ்க்கை மரணத்தோடு முடிந்துவிடும். மரணத்திற்கு பிறகு மறுமை என்ற வாழ்க்கை இருக்கின்றது. அல்லாஹ் ஒரு நாள் இந்த உலகை அழித்து மறுமை என்ற வாழ்க்கையில் எழுப்பி இந்த உலக பயணத்தில் யார் மறுமைக்காக, மறுமை வாழ்க்கைக்காக, சொர்க்கத்திற்காக வழிகளெல்லாம் அறிந்து தன்னை தயார்படுத்தி கொண்டார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தையும், மறுமை பயணத்தை மறந்து உலக ஆசாபாசங்களிலே மூழ்கி இறைவனை மறந்து, இறை போதனைகளை மறந்து, இறை தூதருடைய கட்டளைகளை மறந்து யாரெல்லாம் இந்த பயணத்திற்கான பொருட்களை தவறான முறையில் ஏற்றுக்கொண்டு மறுமையில் போய் நிற்கிறார்களோ அவர்களுக்கு நரகத்தையும் தருவதாக மார்க்கம் சொல்கிறது. சொர்க்கம் என்ற இலக்கை அடைவதற்காக, நிரந்தர வாழ்க்கையில் சொர்க்கத்தை சந்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலக பயணத்திலே பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய லக்கேஜில் சொர்க்கத்திற்கான பொருட்களை எல்லாம் பேக் பண்ணி கொண்டு இருக்கிறோமா? நம்ம எடுத்து வைக்கிற பொருளெல்லாம் நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடுமா அல்லது நரகத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடுமா என்று ஒவ்வொரு தருணத்திலும் நாம் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை என்பது மறுமைக்காக நமக்கு அல்லாஹ் செய்திருக்கிற பேர் அருள்கொடை. உலகில் நாம் பிறந்து இன்றைக்கு ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான முன்னேற்பாடுகளை செய்திருக்கிறான். இன்னைக்கு 2025 நாம் ஒரு மனிதனாக 20 வயது, 30 வயது, 40 வயது, 50 வயது ஏதோ ஒரு இளைஞனாக, வாலிபராக, குழந்தையாக, பெரியவராக
இந்த சமூகத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், இன்றைக்கு நாம் பிறந்து வாழ வேண்டும் என்பதற்காக பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹ் இந்த பூமியை நமக்காக தயார் செய்து வைத்தானே, எவ்வளோ பெரிய அருள் கொடை. நாம் இன்னைக்கு இப்போ இருக்கிறோம்னு சொன்னால், நமக்கு முன்னாடி எத்தனை தலைமுறை கடந்து நாம் வந்திருக்கிறோம். ஆதி மனிதர் ஆதமிலிருந்து நம்முடைய தந்தை, அவருடைய தந்தை, இப்படியே போயிட்டு தான் லாஸ்ட்டில் போய் ஆதம் நபி இடத்துல முடியுமே. இப்படி ஒரு பெரும் தலைமுறையிலிருந்து நாம் பிறந்திருக்கிறோமே. ஒரு ஜெனரேஷன் இடையில கட்டாக இருந்தால் நாம் இன்னைக்கு வந்திருக்க முடியாது. நாம் இன்னைக்கு மனுஷனாக பிறந்து இந்த உலகிலே வாழ்ந்திருக்க முடியாது. இப்போ நமக்காக ஒரு பெரும் தலைமுறையை அல்லாஹ் இந்த பூமியிலே உருவாக்கி தொன்று தொட்டு வந்து இன்றைக்கு நாம் மனுஷனாக பிறந்திருக்கிறோமே. இது நமக்கு அல்லாஹ் செய்திருக்கின்ற எவ்வளோ பெரிய அருள் கொடை. இதான் அல்லாஹ் ஏன் செய்தான், ஏன் நம்மை இந்த பூமியில் பிறக்க செய்தான். பூமியில் பிறந்ததோடு இல்லாமல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை ஏன் அல்லாஹ் நம்மை கொடுத்து இஸ்லாத்தை அறிய வைத்து ஏக இறைவனுடைய மார்க்கம், உண்மை மார்க்கத்தில் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறான். நாளை மறுமைக்காக நம்மை தயார்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு தானே. இந்த உலகம் என்பது, இந்த வாழ்க்கை என்பது இறைவன் நம்முடைய மறுமையில் பயணத்திற்கான கொடுத்த ஒரு வாய்ப்பு, சான்ஸ். இதை இன்றைக்கு நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? இந்த வாய்ப்பை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் மறுமைக்காக பொருட்களை நாம் நம்முடைய லக்கேஜில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? வாய்ப்பை தவறவிடுகின்ற ஏராளமான சூழல்களை நோக்கி இன்றைக்கு நாம் சென்று கொண்டு இருக்கிறோம். யோசித்து பாருங்கள். இந்த வாய்ப்பை நழுவ விட்டுவிட்டு கடைசி நேரத்தில் நாம் கேட்கின்ற எந்த வாய்ப்பும் இறைவனிடத்தில் மறுக்கப்படும் என்கிறது திருமறை குர்ஆன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதன் சக்கராத் ஆலை அடைகிற பொழுது, அவனுடைய உடலில் இருந்து உயிர் கைப்பற்றப்படுகின்ற பொழுது, அவனுடைய பார்வை மேலேறுகிற பொழுது, ரோமக்கால்கள் சிலிர்க்கிற பொழுது, அவன் கடைசி நிலை அடைந்து மலக்குல் மௌத்தை தன்னுடைய கண்களுக்கு நேராய் பார்க்கிற பொழுது, மனிதன் அல்லாஹ்விடத்திலே ஒரு கோரிக்கை வைப்பானாம், இறைவா எனக்கு ஒரு வாய்ப்பு தா, ஒரே ஒரு சான்ஸ். எதுக்கு? திடீர்னு மலக்குல் மௌத்து வந்துட்டாரு, உசுரை எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டாரு, நான் 4 பிள்ளையை பெற்று வச்சுருக்கிறேன், 40 கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சுருக்கிறேன், நான் வந்துட்டேன்னு சொன்னால் எல்லாம் அடிச்சுக்கிட்டு செத்து சின்னாபின்னம் ஆயிடுவானோ, கொஞ்ச நேரம் சான்ஸு கொடு, எல்லாத்தையும் பிரித்து பங்கு வச்சுட்டு மறுபடியும் வந்து படுத்துக்கிறேன் நான், அப்படி அதுக்கு மனுஷன் வாய்ப்பு கேட்பானா? உலகிலே வாழுகிற பொழுது பொருளாதாரம் பொருளாதாரம் என்று பொருளாதாரத்தின் பின்னால் ஓடிய மனிதன், அதற்காக தன்னுடைய குடும்பங்களை எல்லாம் பகைத்த மனிதன், அதற்காக தன்னுடைய உறவுகளை எல்லாம் துண்டித்த மனிதன், தன்னுடைய கடைசி தருவாயில் உயிர் கைப்பற்றப்படுகிற பொழுது அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைப்பானாம், இறைவா எனக்கு ஒரு வாய்ப்பு தா. எதற்கு தெரியுமா? நான் சேர்த்து வைத்த செல்வங்களை எல்லாம் உன்னுடைய பாதையில் செலவழித்து விட்டு சாலிகான அடியானாய் திரும்பி வந்து விடுகிறேன், ஒரே ஒரு வாய்ப்பு தா. எதற்கு வாய்ப்பு கேட்கின்றான்? இஸ்லாத்தில் ஆகப்பெரிய காரியம் தர்மம் செய்வது, அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்த கூலியை பெற்று தருவது தர்மம் செய்வது. நாம் செய்கின்ற ஏனைய அமல்களை விட அல்லாஹ் தர்மத்திற்கு பார்க்கின்ற பார்வை அலாதியானது, வித்தியாசமானது, அதிக நன்மைகளை தரக்கூடியது. அதனால தான் ரசூலுல்லாஹ் கூட ஒரு உவமையோடு சொன்னாங்க, ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய சிறிய துண்டை நீங்கள் தர்மம் செய்தாலும் கூட அல்லாஹ் அதை எப்படி தருவான் தெரியுமா? நாம் செய்தது ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய சிறிய துண்டு. ஒரே ஒரு பேரிச்சம்பழம் என்பதே எந்த மதிப்பும் அற்றது. அதுவும் அரபு நாடுகளில் சொல்லவே தேவையில்லை, மரங்களாக பூத்து குலுங்கும், வீதிகளில் கொட்டி கிடக்கும். அப்படிப்பட்ட காலத்தில், அப்படிப்பட்ட சூழலில் அந்த பேரிச்சம்பழத்தை ரசூலுல்லாஹ் உதாரணம் காட்டுறாங்க. ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய சிறிய துண்டு, ஒரு முழு பேரிச்சம்பழம் கூட கிடையாது, அதில் சிறிய துண்டு, அதை நீங்கள் தர்மம் செய்தாலும் கூட அல்லாஹ் பார்த்து பார்த்து உங்களுக்கு திரும்ப எப்படி தெரியுமா கூலியாக நன்மையாக வழங்குகிறான்? அந்த பேரிச்சம்பழத்துடைய சிறிய துண்டிற்கு அல்லாஹ் அதே அளவிற்கான தர்மத்தை வழங்க மாட்டான், கூலியை வழங்க மாட்டான். அந்த பேரிச்சம்பழத்தினுடைய சிறிய துண்டை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்த்து பார்த்து வளர்ப்பான். எப்படி வளர்ப்பான் தெரியுமா? அன்றைய அரபுகளிடத்தில் ஒரு பழக்கம் இருந்துச்சு,
அவங்களுடைய வாகனத்தில் உயர்ந்த வாகனமாக குதிரைகளை கருதினார்கள். அதனால் ஒரு குதிரை குட்டி போட்டுச்சுன்னு சொன்னால் அந்த குட்டிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, செத்துடக்கூடாது, நோய்வாய்ப்பற்றக்கூடாது என்பதற்காக பார்த்து பார்த்து வளர்த்து அதை ஒரு பெரிய குதிரையாக ஆக்கி பயன்படுத்துவார்கள். அதை ரசூலுல்லாஹ் உதாரணம் காட்டுறாங்க. அந்த பேரிச்சம்பழத்தினுடைய சிறிய துண்டினுடைய தர்மத்தை நீங்கள் ஒரு குதிரை குட்டியை எப்படி பார்த்து பார்த்து வளர்ப்பீர்களோ அதே போல் அல்லாஹ் வளர்ப்பான். வளர்த்து எப்படி ஆக்குவான் தெரியுமா? அடுத்து ரசூலுல்லாஹ் ஒரு உதாரணம் காட்டுறாங்க. அந்த அரபு தேசத்துடைய உயர்ந்த மலையாகிய உஹது மலையிலே அம்மாம்பெரிய மலை உஹது மலை, அந்த மலையை காமிச்சு இந்த உஹது மலை அளவிற்கான கூலியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்கள் ஒரு பேரித்தம்பழத்தினுடைய சிறிய துண்டை தர்மம் செய்தால் தருவான் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் யோசித்து பாருங்கள், ஒரு மடுவை விட அற்பமான தர்மத்திற்கு அல்லாஹ் ஒரு மலை அளவிற்கான கூலியை வழங்குகிறான் என்று சொன்னால் தர்மத்தை அல்லாஹ் எப்படி பார்க்கிறான்? அப்படிப்பட்ட தர்மம் செய்வதற்காக ஒரு சான்ஸ் கேட்டு, ஒரு வாய்ப்பு கேட்டு சக்கராத்தாலை அடைந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைக்கிற பொழுது, எதுக்குப்பா கேட்குற? நல்ல விஷயத்துக்கு தானே, தர்மம் செய்கிறதுக்கு தானே. நான் பேரிச்சம்பழத்துடைய சிறிய துண்டை தர்மம் செஞ்சாலே ஒரு மலை அளவு காக்குவேன். நீ உன்னுடைய செல்வத்தை எல்லாம் தர்மம் செஞ்சுட்டு நல்ல மனிதனாக மாறுறதுக்கு வாய்ப்பு கேட்குற, சான்ஸ் கேட்குற, ஓகே போயிட்டு வா. 24 hours ஸ்டார்ட், கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிட்டு மலைக்கு உனக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். எல்லாத்தையும் தர்மம் செஞ்சுட்டு நல்லவனா திரும்பி வந்து படுத்துக்க அப்படின்னு அல்லாஹ் வாய்ப்பு கொடுப்பானா? அல்லாஹ் பேசுகிறான், எப்பொழுது வாய்ப்பு கேட்கின்றாய்? உன்னுடைய வாழ்நாள் முழுக்க உனக்கு வாய்ப்பளிக்கப்பட்டதே, உனக்கு விபரம் அறிந்ததிலிருந்து இறக்கின்ற இந்த தருணம் வரை வாய்ப்பளிக்கப்பட்டதே. கிடைத்த வாய்ப்புகள் எல்லாம் வீணாக்கி விட்டு கடைசி நேரத்தில் வாய்ப்பு கேட்கின்றாயா என்று கடைசி நேர வாய்ப்பை அல்லாஹ் மறுப்பதாக, ஏற்றுக்கொள்ள மறுப்பதாக திருமறை குர்ஆனில் பேசுகிறான். லாஸ்ட் நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே வைக்கின்ற எந்த கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஃபிரௌன் கேட்டானே, வாழ்கிற பொழுதெல்லாம் ஆட்டம் போட்டு பல பேரை அடித்து கொன்று நான் தான் இறைவன் என்ற மமதையிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஃபிரௌன் மரணத்தை அடைய போகின்றோம், மரணம் நெருங்கிவிட்டது என்பதை உணர்கிற பொழுது அவன் அல்லாஹ்விடத்திலே கேட்டான், ஆமன்து பிரப்பி மூசா வ ஹாரூன், மூசாவுடைய இறைவனையும் ஹாரூனுடைய இறைவனையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னான். அல்லாஹ் அவனை ஏற்றுக்கிட்டானா? எப்படா வந்து கேட்குற? வாழும் பொழுது ஆட்டம் போடுவேன், நீ தான் அல்லான்னு சொல்லுவேன், எல்லா கொடுமையும் பண்ணுவேன், தூதர்களை கொடுமைப்படுத்துவேன், லாஸ்ட்டு சாகும் பொழுது வந்து கேட்பியா? சாகிறப்ப கடைசி தருவாயில் கேட்கின்ற எந்த கோரிக்கையும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளவே படாது. எவ்வளவு உயர்ந்த காரியத்தை செய்வதாக அல்லாஹ்விடத்தில் மன்றாடினாலும் அது மறுக்கப்பட்டு விடும். அப்போ நாம் வாழுகிற இந்த நாள், இந்த நேரம் இதுதான் நமக்கானது. நமக்கு எப்போ மரணம் வரும் தெரியாது, எப்போ சக்கராத்தாலை அடையவும் தெரியாது. நம்முடைய மரணத்திற்கான நாள் நேரம் குறிக்கப்பட்டு விட்டது. நம்முடைய இந்த வாழ்க்கை பயணத்தில் நாம் எத்தனை திட்டமிட்டிருந்தாலும் அது கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த ஊருக்கு போகணும் ஒரு பிளான் போட்டிருப்போம், இன்றைக்கி ஒரு வேலையை முடிச்சிருவோம் அப்படின்னு ஷெட்யூல் போட்டு, நான் ஷெட்யூல் போட்டால் அதை கரெக்டாக பண்ணிடுவேன் அப்படின்னு பிளான் போட்டிருப்போம். ஆனால் 100க்கு 100% நாம் திட்டமிட்டதெல்லாம் இந்த உலகில் நடத்தவே முடியாது. நாம் போடுற பிளானில் 99 பிளான் கேன்சல் ஆயிரும். ஆனால் ஒன்றை நினைவில் வைக்க வேண்டும், நாம் நினைத்தோ நினைக்காமலோ விருப்பப்பட்டோ விருப்பப்படாமலோ ஒரு நாள் நமக்கு குறிக்கப்பட்டு இருக்கிறது, நம்முடைய மரணத்திற்கான நாள். அந்த நாள் முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. அந்த நாள் சரியாக நம்மை வந்து அடைகிற பொழுது கண்டிப்பாக நாம் மரணத்தை அடைந்தே தீர்ந்து முடித்து விடுவோம். அந்த வரிசையில் நாம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்தில் அவனுக்கான நாள் வரும் பொழுது போய்கிட்டே இருக்கிறான். அந்த வரிசையில் நாம் இப்போ நின்றுட்டு இருக்கிறோம் லைனில். நமக்கான நாள் வரும் பொழுது நாம் கண்டிப்பாக போயிடுவோம். அந்த பயணம் திட்டமிட்ட பயணம், மறுக்க முடியாத பயணம், கேன்சல் ஆகாத பயணம். அப்படிப்பட்ட அந்த பயணம் வருவதற்கு முன்பாக, அதை நாம் அடைவதற்கு முன்பாக உயிரோடு இருக்கின்ற, நடமாட்டத்தோடு இருக்கின்ற, ஆரோக்கியமாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தை, இந்த வாழ்க்கையை நாம் நம்முடைய மறுமைக்காக சரியாக பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் இதற்கும் அல்லாஹ்விடத்தில் போய் பதில் சொல்லணும். உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தேனே, உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தேனே, உனக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்தேனே, அதை நீ எப்படி பயன்படுத்தினாய்?
இன்றைக்கு உலகம் என்று உலகத்தினுடைய மோகத்திலே மூழ்கி ஒட்டுமொத்த உலகத்திற்காகவே நம்மை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறோமே. இந்த உலகில் நாம் நிரந்தரமாக வாழ்ந்து இங்கே பல ஆண்டுகள் இருந்து விட போகிறோமா? நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கின்றது? ஏதோ இந்த உலகத்தில் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்வதைப் போல நம்மை நாமே செதுக்கி கொண்டிருக்கிறோமே. அற்பமான இந்த உலகத்திற்காக, அழிந்து போகின்ற இந்த உலகிற்காக, எப்போ வேணுமானாலும் நாம் பிரிய போகின்ற இந்த உலகிற்காக இவ்வளவு சிரமங்களை மேற்கொண்டு நாம் இந்த உலக ஆசாபாசங்களிலே மூழ்கி கொண்டிருக்கிறோமே. நிரந்தர வாழ்க்கைக்காக, மறுமைக்காக, மறுமையில் நாம் செல்கின்ற சுவர்க்கத்திற்காக எதை தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம்? நாம் இந்த மார்க்கத்திற்காக, இஸ்லாத்திற்காக நாம் செய்த காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள். நம்முடைய பொருளாதாரத்திற்காக, குடும்பத்திற்காக, தொழிலுக்காக, வருமானத்திற்காக நம்முடைய நாட்களை நேரங்களெல்லாம் ஒதுக்கக்கூடிய நாம் இஸ்லாத்தை அறிவதற்காக, இஸ்லாத்தை படிப்பதற்காக, இஸ்லாத்தை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்காக, அதை பிறரிடத்தில் சொல்வதற்காக நாம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை நேரங்களை ஒதுக்கிவிட்டோம்? இறைவன் வேதமாக திருமறை குர்ஆனை நமக்கு தந்தானே. குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு இன்றைக்கு எப்படி இருக்கிறது? முஸ்லீம் சமுதாயத்தில் ஆண்களாக, பெண்களாக, முஸ்லீம்களாக இந்த உலகிலே உலவிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் நமக்குரிய இறை வேதமாக, இறைவனுடைய வார்த்தையாக, இறைவனுடைய கட்டளையாக அல்லாஹ் திருமறை குர்ஆனை தந்தானே. அந்த குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு என்ன? எப்போ நம்ம லாஸ்ட்டாக குர்ஆன் எடுத்து படித்தோம்? நம்மளை ஒவ்வொருத்தரும் நம்மளை கேட்டு பாருங்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு லாஸ்ட்டு சீன் இருக்கும்ல. உங்கள் வாட்ஸ்அப்புக்கு லாஸ்ட்டு சீன் இன்றைக்கி ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி இருக்கும். ஃபேஸ்புக்கு லாஸ்ட்டு சீன் இருக்கும். இன்ஸ்டாகிராமுக்கு லாஸ்ட்டு சீன் இருக்கும். இறை வேதமாகிய திருமறை குர்ஆனுக்கான லாஸ்ட்டு சீன் என்ன? எப்போ நான் அதை எடுத்து படித்தேன்? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருகிற பொழுது, துன்பம் வருகிற பொழுது திருமறை குர்ஆனை எடுத்து புரட்டி படித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பிரச்சனைக்கு சொன்ன தீர்வு என்ன என்று குர்ஆனை எடுத்து புரட்டி படித்திருக்கிறோமா? குர்ஆனில் இறைவன் சொன்ன கட்டளை என்னுடைய வாழ்க்கையை நான் பிராக்டிக்கலாக செயல்படுத்த வேண்டும் என்று அதை செயல்படுத்தி இருக்கிறோமா? குர்ஆனுடைய போதனைகளை இன்னும் திருக்குர்ஆன் இறைவேதம் என்று அறியாத, இது இறைவனுடைய வார்த்தை என்று புரியாத உலகில் ஏராளமான மக்கள் இருக்கிறார்களே. அவர்களுக்கு திருக்குர்ஆனை சொல்ல வேண்டியது யாருடைய கடமை? அல்லாஹ் நமக்கு கடமையாக்கலையா? வெறுமனமே வேதம்னு சொன்னால் அதை வாங்கி பறக்கிறதுக்கு நம்முடைய வீடுகளில் வைத்திருப்பது தான் வேதத்திற்கான அளவுகோலா? அதை நம்முடைய உள்ளங்களில், நம்முடைய வாழ்க்கையில் வைக்க வேண்டுமா இல்லையா? அதை பிறருக்கு கொண்டு சேர்க்க வேண்டுமா இல்லையா? இது பற்றி அல்லாஹ் நாளை வறுமையிலே கேட்டால் நாம் என்ன பதிலை சொல்லுவோம்? ஏன்னா குர்ஆன் என்பது அவ்வளவு சுலபமாக நம்ம கிடைக்கலையே. இன்றைக்கி நம்ம ஈஸியாக குர்ஆனை படிச்சிடலாம். இன்றைக்கி நம்ம ஈஸியாக ஒரு செல்ஃபோனில் ஏற்றி குர்ஆன் வசனத்தை படிச்சுட்டு போயிடலாம். ஆனால் இது நமக்கு கிடைப்பதற்கு நபிகளாரும் நபிகளாருடைய தோழர்களும் எவ்வளவு சிரமப்பட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வஹீ செய்தி வருகிறது என்றால் அவர்கள் உடம்பெல்லாம், ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு போனாங்கன்னே உடம்பெல்லாம் வேர்வியால் வேர்த்து கொட்டி ஒரு விதமான படபடப்பிற்கு நபிகளார் உள்ளாக்கப்படுவார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோமே. எவ்வளவு கஷ்டப்பட்டு ரசூலுல்லா இந்த செய்தியை நமக்கு வாங்கி தந்திருப்பாங்க. அதை பிறருக்கு சொல்வதற்காக தன்னுடைய ஊரை விட்டு, குடும்பத்தை விட்டு, தான் வாழ்ந்த சமூகத்தை விட்டு நபிகளார் துரத்தி அடிக்கப்பட்டார்களே. எத்தனையோ நபி தோழர்கள் கொலை செய்யப்பட்டார்களே. நபிகளாரும் நபி தோழர்களும் திருக்குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக தான் பிறந்த ஊரை விட்டு, மண்ணை விட்டு வேறு ஊரில் போய் ஹிஜ்ரத் செய்து கஷ்டப்பட்டு வாழ்ந்தார்களே. இதுவெல்லாம் எதற்காக? இந்த கஷ்டங்களுடைய விளைவுதான இன்றைக்கி நம்மிடத்தில் திருமறை குர்ஆன் இருக்கிறது. அப்படிப்பட்ட சிரமத்தோடு, கஷ்டத்தோடு 1500 ஆண்டுகள் கடந்து நம்முடைய கரத்தில் தரப்பட்ட இந்த வேதத்தை அலட்சியமாக, அற்பமாக நம்முடைய வாழ்க்கையை விட்டு நாம் தூரப்படுத்தி வைப்போம் என்றால் மறுமையில் இதற்காக அல்லாஹ் மிகப்பெரிய கேள்வியை நம்மிடத்தில் கேட்பானா இல்லையா? இந்த கேள்விக்கு நாம் அச்சப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த வாய்ப்பை, நாம் கிடைக்கின்ற இந்த வாழ்க்கையை முறையாக இஸ்லாத்திற்காக, வறுமைக்காக ஒவ்வொரு நாளையும் நேரத்தையும்
பயன்படுத்துகின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். நபிகளார் உருவாக்கிய நபி தோழர்கள் அப்படி இருந்தார்கள். நபிகளாருடைய ஒரு தோழர் ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, 35 வயது மதிக்கத்தக்க இளைஞர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ஏராளமான போர்க்களங்களிலே பங்கெடுக்கிறார். அதில் யூதர்களோடு ஒரு போர், அக்ஸா போருக்கு பிறகு யூதர்களோடு ஒரு போர் நடைபெறுகிறது. அந்த போரிலே பங்கெடுக்கிறார். அந்த போரிலே அவர் கலந்து கொள்கிற பொழுது ஒரு ஆசையோடு செல்கிறார். இந்த போரிலே என் மூலமாக இஸ்லாமிய படைக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்ற ஆவலோடு செல்கிறார். வெறுமனமே போருக்கு போனோம் வந்தோம் ரசூலுல்லாஹ் கூட நின்னோம் அப்படின்னு போகாமல், நம்ம இஸ்லாமிய படையில் இருக்கிறோம், நாம் செல்கின்ற இந்த படை என் மூலமாக வெற்றி பெற வேண்டும் என்ற நியத்தோடு செல்கிறார். போரிலே பங்கெடுக்கிறார். பல பல போர்க்கட்டங்களிலே அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் யூதன் ஒருவன் அவருடைய கை நரம்பை துண்டித்து விடுகிறான். போரில் கை நரம்பை வெட்டிடுறான். வெட்டோன்னே கையிலிருந்து ரத்தம் பீரிட்டு கொட்டுகிறது. அவர் கொண்டு போய் ஒரு கூடாரத்தில் படுக்க வைக்கப்படுகிறார். கையில் உள்ள நரம்பை வெட்டிட்டா ரத்தம் வந்து கொட்டுது, அவரால் போரில் பங்கெடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் அவரை தூக்கிட்டு போய் கூடாரத்தில் படுக்க வச்சு சிகிச்சை பார்க்குறாங்க. அப்போ அவர் அல்லாஹ்விடத்தில் ஒரு துவா செய்கிறார். மிக வித்தியாசமான ஒரு துவா. அவர் கேட்ட ஒரு பிரார்த்தனை. இப்படி ஒரு கட்டத்தில் ஒரு மனிதன் இயல்பாக என்ன துவா செய்வான்? யா அல்லாஹ், உனக்காண்டி போருக்கு வந்தேன், கையை வெட்டி விட்டானோ, ரத்தம் கொட்டுது, எப்படியாச்சும் உசுரை காப்பாற்றி என்னை காப்பாற்றிடுறாள்லா அப்படி கேட்கணும். கேட்டால் நியாயம், பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர் என்ன துவா கேட்கின்றார்? வித்தியாசமான ஒரு துவா கேட்கின்றார். இறைவா, நான் உன்னுடைய போர் களத்திலே பங்கெடுத்து என்னுடைய கைகளில் ரத்தம் கொட்டுகிறது, ரத்தம் பீரிட்டு கொட்டுகிறது. என்னுடைய இந்த இரத்தத்தை வைத்து இந்த போர்க்களம் நிறுத்தப்பட வேண்டும் இறைவா. என்னுடைய இந்த இரத்தத்தை பார்த்து எதிரிகள் பயந்து ஓட வேண்டும் இறைவா என்று வித்தியாசமான ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்திலே முன்வைக்கிறார். அல்லாஹ் அவருடைய துஆவை ஏற்றுக்கொள்கிறான். அவர் கேட்டது போலவே அவருடைய கையிலிருந்து இரத்தம் பீரிட்டு அதிகமாய் கொட்டுகிறது. இரத்தத்தினுடைய அளவு அதிகமாக அவர் இருந்த கூடாரத்தை தாண்டி அந்த இரத்தம் வெளியே ஓடுகிறது, இரத்த ஆராய் ஓடுகிறது. அந்த இரத்தத்தை பார்த்த எதிரிகள் பயந்து நடுங்கி அந்த போரிலிருந்து பிடரில் அடிக்க ஓடுகிறார்கள். அல்லாஹ் இஸ்லாமிய படைக்கு அந்த போர்க்களத்திலே ஒரு பெரும் வெற்றியை தருகிறான். நபிகளார் சந்தித்த போர்க்களங்களில் வாள்களால், அம்புகளால், ஏன் பத்ர் போரிலே மலக்குகளால் கூட அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். ஆனால் வரலாற்றில் போர் சரித்திரத்தில் இரத்தத்தை பார்த்து, ஒரு மனிதனுடைய இரத்தத்தை வைத்து அல்லாஹ் ஒரு போரிலே வெற்றியை கொடுத்தான் என்று சொன்னால் அது இந்த போர் தான். ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இரத்தத்திலே அல்லாஹ் பரக்கத்தை செய்கிறான். அந்த போர்க்களம் வெற்றியடைப்படுகின்றது. அவருடைய கையில் இருந்து இரத்தம் எல்லாம் உடலில் உள்ள அத்தனை இரத்தங்களும் பீரிட்டு கொட்டியதுடைய விளைவாக அவர் அந்த இடத்திலே ஷஹீதாகிறார். அவருடைய ஜனாசாவை தூக்கி சுமந்து அடக்கம் செய்கின்ற தருவாயிலே நபிகளார் சொல்கிறார்கள், இந்த ஸஅதுடைய ஜனாசாவை தூக்கி சுமப்பதற்காக, ஸஅதுடைய ஜனாசா தொழுகையில் பங்கெடுப்பதற்காக, ஸஅதுக்காக பாவ மன்னிப்பு கேட்பதற்காக இறைவனுடைய வான தூதர்கள் 70,000 மலக்குகள் இந்த சபையிலே இறங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு நன்மாராயம் சூட்டுகிறார்கள். ஒரு மனிதனுடைய ஜனாசா தொழுகையில் பங்கெடுப்பதற்காக அல்லாஹ் தன்னுடைய 70,000 மலக்குகளை அனுப்பி அவருக்காக பாவ மன்னிப்பு கேட்க வைத்தான் என்று சொன்னால் ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு நேசித்திருப்பான். அதற்கான காரணம் என்ன? அவர் தன்னுடைய கடைசி தருவாயில் கூட தான் உடம்பிலிருந்து இரத்தம் பீரிட்டு கொட்டப்பட்டாலும் கூட அது இந்த மார்க்கத்திற்காக, இஸ்லாத்திற்காக, இறைவனுடைய படை வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாரே. எவ்வளவு பெரிய உன்னதமான தியாகம் இஸ்லாத்திற்காக. இன்னைக்கு நம்மை கற்பனை செய்து பாருங்கள். ஒரு மார்க்க பணிக்காக, இஸ்லாமிய பணிக்காக, மார்க்கத்தை சொல்வதற்காக அழைத்தாலும் கூட தன்னுடைய வியாபாரத்தை, பொருளாதாரத்தை, குடும்பத்தை, இன்னும் பிற உலக காரியங்களெல்லாம் காட்டி மார்க்கத்தை விட்டு புறந்தள்ளுகிறோமே. அதுவெல்லாம் நமக்கு மறுமையில் வந்து நிற்க போகுதா? அதுவும் கடமைதான். ஒரு முஸ்லீம் தன்னுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும்,
தன்னுடைய பொருளாதாரத்தை பார்க்க வேண்டும். அதை தாண்டி அதற்கு ஒதுக்குகின்ற நேரத்தை போல மார்க்க பணிகளுக்காக ஒதுக்க வேண்டுமா இல்லையா? நாம் செய்கின்ற அத்தனை காரியத்திலையுமே இதனால் நமக்கு மறுமைக்கான நன்மை என்ன என்று சிந்தித்து, அதனால் உலகிலே நட்டம் ஏற்பட்டாலும் கூட இது எனக்கு மறுமையில் நன்மை என்றால் அதை செய்வேன் என்ற உள்ளப்பாடு நம்மிடத்தில் வேண்டுமா இல்லையா? நாம் செய்கிற எல்லாவற்றிலுமே, நாம் செய்கின்ற பொருளாதாரமாக இருந்தாலும், வியாபாரமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், இன்னும் பிற வேலைகள் எல்லாத்தையும் நம்ம எப்படி கம்பேர் பண்ணணும்? இதில் நமக்கு மறுமையில் லாஸா ப்ராஃபிட்டா அப்படி தான் பார்க்கணும். ஒரு பிஸ்னஸில் ஒரு பொருளை விற்கிற பொழுது இது லாஸா லாபமானு கணக்கு போடுவோம்லே, அந்த மாதிரி நாம் செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் இதனால் நமக்கு மறுமையில் ஏதாவது பாதிப்பா, மறுமையில் இதனால் இழப்பு ஏற்படுமா, அப்படின்னா அதை செஞ்சிடக்கூடாது. ஏன் இந்த உலகத்தின் ஒரு அற்ப சந்தோஷத்திற்காக, அற்ப இன்பத்திற்காக என்னுடைய நிரந்தர வாழ்க்கையாகிய மறுமையாக இழக்கணுமா அப்படின்னு யோசிக்கணும். மறுமையில் ஒரு காரியம் நன்மைக்காக இந்த உலகில் நமக்கு எவ்வளவு லாஸ் ஆகட்டுமே, எனக்கு இந்த உலகில் நஷ்டம் ஏற்பட்டாலும் இழப்பு ஏற்பட்டாலும் மறுமையில் இதனால் நன்மை இருக்கிறது, அதனால் இதை செய்வேன். அப்படி நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையுமே மறுமையோடு கம்பேர் பண்ணி, மறுமை வாழ்க்கையோடு ஒப்பிட்டு, மறுமைக்காகவே இதை செய்கின்றேன் என்ற அனைத்து காரியத்தையுமே நாம் மறுமைக்காக, இந்த உலக வாழ்க்கையை அதற்காக நாம் பயன்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னால், நாம் நம்முடைய கடைசி தருவாயிலே வாய்ப்பு கேட்டு அல்லாஹ்விடத்திலே புலம்புகிற அடியானாக இருக்க மாட்டோம். வாய்ப்புக்காக கதறுகிற மனிதனாக இருக்க மாட்டோம். கடைசி நேரம் நம்முடைய ரூஹ் உடலை விட்டு வெளியேறுகின்ற அந்த தருணத்திலே சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, மனமகிழ்வோடு நான் வாழுகிறேன், எனக்கு இறைவன் கொடுத்த இந்த வாய்ப்பை எல்லாம் வறுமைக்காக சரியாக பயன்படுத்தி கொண்டேன் என்ற இன்பத்தோடு இந்த உலகை விட்டு விடைபெறுகிறவர்களாக நாம் இருப்போம். அப்படிப்பட்ட மனிதர்களை பற்றி தான் நபிகளார் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புகிறாரோ அவரை சந்திப்பதையும் அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சந்திக்கிறதுன்னு என்ன? நம்முடைய மௌத்து தான். மௌத்தா போயிட்ட என்னுடைய இந்த உலக வாழ்க்கையை முடித்து கொண்டே நான் ஆசைப்பட்ட உலகில் எதற்காக வாழ்ந்தேனோ அந்த மறுமைக்காக நான் செல்கிறேன் என்ற சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு மறுமையை நோக்கி நாம் செல்கிற பொழுது நம்மை வரவேற்பதற்காக, சந்தோஷத்தோடு என்னுடைய அடியான் என்று சந்திப்பதற்காக அல்லாஹும் நமக்காக காத்து கொண்டிருக்கிறான். அப்படி இறைவன் சந்திக்க விரும்புகிற ஒரு அடியானாக, இறைவனை நாம் சந்திக்க விரும்புகிற ஒரு அடியானாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையை இது ஒரு வாய்ப்பு என்று கருதி அதை மறுமைக்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நல்லடியார்களாக எல்லாம் உள்ள இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருளி, இறைவனை மனமகிழோடு சந்திக்கக்கூடியவர்களாக நம்முடைய மரணத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் உள்ள இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக.